ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல் சவுத் இண்டியன். ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ மட்டனை வச்சு தாங்க அம்மாவுக்கு மட்டும் செய்கிறேன். நான் இப்போ குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், சோம்பு பட்டை கிராம்பு இடித்து அதை சேர்த்துருக்குறேன். அந்த கறி வேக வச்சு சூப்பை தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் பாருங்கள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி குடியரசு தினங்கிறதுனால எல்லாம் மைக் போட்டு ஒரே ப்ரோக்ராம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறேன். நான் 4 மணிக்கு பிடிச்ச தலைவலிங்க, இன்னும் உடம்பே சரியில்லை, உடம்பு முடியாதோடையே வேலை பார்த்துட்ருக்கேன். ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, என்ன பண்ணுறது. நிறைய பேர் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஆர்டர் போடல, முடியாதோடையே பண்ணிகிட்ருக்கேன் வேலை. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி நான் தக்காளி வறுவல் மாரி பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா அம்மா எனக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னோடனே சரின்னு அப்பா போய் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அம்மாவால் சமைக்க முடியாது, ஸோ நான் தான் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கிறேன். நான் தயிர் இது வறுவல் மாரி பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்னால் முடியல. அப்பாவை தோசை ஊற்றி கொடுத்தாங்க காலையில், கார சட்னி போட்டு வச்சுருந்தேன். முடியாதோட ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்தாச்சு. மாத்திரையை போட்டுட்டு போய் படுக்க வேண்டியதான். இன்றைக்கி வரைகிற வேலை எதுவும் பண்ணலை. நான் சமையல் வேலை அம்மாவானால தான் சமையல் வேலையெல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே அவங்களையும் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஆவியெல்லாம் பிடிச்சேன், இருந்தாலும் சரியே ஆகலை. மாத்திரையை போட்டுட்டு போய் படுக்க வேண்டியதான். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.